மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்ற அருமையான உடைய விசுவாசிகளை மீண்டுமாக உங்களை யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் இந்த ஆகஸ்ட் மாதம் 8ஆம் நாள் ஆகிய சனிக்கிழமை காலை நேரத்தில் வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நம்முடைய ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். துதிகளின் மத்தியிலே மகிமையோடு வீற்றிருக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, மனிதர்களாக எங்களுக்கு நல்வாழ்வை தரும் பொருட்டு சிலுவையில் மரித்தரத்தும் சிந்தி எங்களை மீட்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன இரவில் எங்களோடு இருந்து உடைய பணிகளை, பயணங்களை, ஊழியங்களை ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திராஜா. காலை நேரத்தில் எங்கள் ஜீவனோடு இருப்பிற்கு நன்றி. இந்த காலை நேரத்தில் நம்முடைய இறை வார்த்தையோடு நாளை ஆரம்பிக்கிறோம். நாளை ஆண்டவர் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலையை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்தார். நம்முடைய குழுவை எடுத்து பயன்படுத்தும். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் நம்முடைய இறை ஆசையை தந்து வழிநடத்தும். இறைமைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளையிலே நிகரே இல்லாத சர்வேசா என்கின்ற பாடலை நம்ம சாரோடு இணைந்து பாடுவோம். இந்த பாடல் ஒரு சிறப்புமிக்க பாடல். சாரோல் நவரோஜ் உடைய பாடல்.
நாவுகள் போதா துதி பாடிட இயேசுநாதா. 10,000 நாவுகள் போதா நிகரே இல்லாத சர்வேசா. ஏகளும் ஒளி பிரகாசா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்ற அருமையான உடன் விசுவாசிகளே, த வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்டர்ஸ் சார்பாக உங்கள் யாவருக்கும் உடைய அன்பின் வாழ்த்துக்களை, ஸ்தோத்திரங்களை காலை நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்தில் வாசித்து தியானியும்படியாய் தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை அது ரோமர் 9ஆம் அதிகாரம். ரோமர் 9ஆம் அதிகாரத்தில் இருக்கின்ற இறை வார்த்தைகள். கடவுளின் மீட்பு திட்டத்தில் இஸ்ரவேலர், தேர்ந்தெடுக்கப்பட்ட இஸ்ரவேல் இனத்தின் நிலை என்று பவுலடிகளார் சொல்லுகிறார். இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் ஒருபோதும் தள்ளினதில்லை. அல்லேலூயா. ஏன்னா அவங்க சொந்த மக்கள், அவங்க கடவுளாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். யாத்திராகமம், உபாகமம் புத்தகத்தில் நாம் படிக்கும்போது ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை தெரிந்து கொள்ளப்பட்ட போது அவர்கள் பெரிய திரளான மக்களாகவும் திறமையானவர்களாக இருந்ததுக்காக தெரிந்து கொள்ளவில்லை என்று வாசிக்கிறோம். அவர்கள் மிக குறைவாக சிறிய மக்களாக இருந்த போதே, பலவீனமாக இருந்த போதே அவர்களை தெரிந்து கொண்டார். ஆகவே தான் இன்று வரையில் இஸ்ரவேலர்களை நேசித்து கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறார். இங்கே பவுலடிகளார் கடவுளுடைய திட்டத்திற்குள் வர மறுக்கின்ற இஸ்ரவேலருக்காக கவலைப்படுகிற ஒரு அழகான பகுதியை தான் நம்ம இங்கே பார்க்கிறோம். அதான் முதல் பகுதியில் நம்ம இந்த பகுதியில் பார்க்கிறோம். கடவுளுடைய வாக்குத்தத்தங்கள் ஒருபோதும் தவறுவதில்லை. அவரது தெரிந்து கொள்ளுதலும் இரக்கமும் மனித கிரியைகள் அல்ல, அவருடைய இறையாண்மை, அதாவது சாவர்னிட்டி ஆஃப் காட். அதுதான் இங்கே முதல் பகுதியில் 9:1 முதல் 5 நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துவை சார்ந்த நான் சொல்வது உண்மை, பொய்யல்ல. தூய ஆவியால் தூண்டப்படும் என் மனச்சான்றே நான் சொல்வதற்கு சாட்சி. உள்ளத்தில் எனக்கு பெருந்துயரமும் இடைவிடாத வேதனையும் உண்டு. என் சொந்த இனத்தை சேர்ந்த என் சகோதரிகளுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்துக்கு உள்ளாக்க கூட விரும்பியிருப்பேன். பாருங்க, ஏன்னா என் சொந்த மக்கள் இந்த ரட்சிப்பின் திட்டத்திற்குள்ள வரலையே, அவங்க அநியாயமாக இருக்கிறாங்களே, சாகரத்துக்கு இருக்கிறாங்களே, ஆண்டவர் அவங்கள தள்ள பார்த்து கொண்டிருக்கிறாரு என்று வேதனைப்படுகிற ஒரு பகுதி தான். அவர்களை கடவுள் தம் மக்களாய் ஏற்றுக்கொண்டார். அவர்கள் நடுவில் தான் கடவுள் தம் ஆட்சியை விளங்க செய்தார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உடன்படிக்கைகளும் திருச்சட்டமும் திரு வழிபாடும் வாக்குறுதிகளும் அவர்களிடமே ஒப்படைக்கூடாது. உண்மைதான். கடவுள் இஸ்ரவேல் மக்களை தெரிந்து கொண்டு அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்குறாரு. ஆசாரி பணியை கொடுக்குறாரு, லேவியர் பணியை கொடுக்குறாரு, ஆலயத்தை கட்ட சொல்றாரு இல்லையா, வனாந்தரத்தில் கூடாரத்தை, ஷெக்கேனா என்று சொல்லப்படுகிற மாட்சிமை கூடாரம், கடவுளுடைய மாட்சி அங்கதான் இருந்தது. இதெல்லாம் அவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. அதே போல குல மூதவர்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப், குல மூதவர்களுடைய வழிவந்தவர்கள் அவர்கள் மனிதர் என்னும் முறையில் கிறிஸ்துவும் அவரிடமிருந்தே தோன்றினார். இவரே எல்லாவற்றுக்கும் மேலான கடவுள் என்றென்றும் போற்றுதற்குரியவர். அவர் எப்போ இஸ்ரவேலர் அந்த யூத மக்களிடத்துல தான் இயேசு வந்தாரு. அப்போ அவர் அவங்களை தள்ளிவிட கூடாது என்கின்ற ஒரு பெரிய ஏக்கத்தோடு இந்த பகுதியை பவுல் சொல்லுகிறத நம்ம பார்க்க முடிகிறோம். சொந்த ஜனமாக இஸ்ரவேலரின் ரட்சிப்பிற்காக பவுல் மிகுந்த துக்கத்தோடும் மனவேதனையோடும் ஜபிக்கிறதை பார்க்கிறோம். கடவுள் அவர்களுக்கு ஆசீர்வாதங்களை, அதாவது சுவிகார புத்திர அந்த அதிகாரத்தை, மகிமை, உடன்படிக்கைகளை கொடுத்திருந்தார். கிறிஸ்துவும் அவர்கள் வம்சத்தில் பிறந்தார். யாத்திரா 32:32 மோசையும் இஸ்ரேல் ஜனங்களும் பாவங்களுக்காக தன் பெயரையே ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிரிக்கப்படுமாறு மோசே ஜெபிக்கிறார். அதை கேட்டு கடவுள் அவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கிறார். கலாத்தியர் 3:13 கிறிஸ்து நமக்காக சாபமானார். எபேசியர் 2:12 புறஜாதியார் அடைந்த தேவ பாக்கியங்கள். அல்ல 6-13 நம்ம பார்க்கிறோம். கடவுளின் வார்த்தை நிறைவேறவில்லை என்பது என் கருத்து அல்ல. ஏனெனில் இஸ்ரேல் இனத்தில் தோன்றியதனாலேயே அவ்வினத்தில் பிறந்த அனைவரும் இஸ்ரேலர் ஆகிவிட மாட்டார்கள். அவ்வாறே
ஆபிரகாமின் மரபில் தோன்றியவர்கள் அனைவருமே அவருடைய பிள்ளைகள் ஆகிவிட மாட்டார்கள். ஏனெனில் ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும் என்று ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டது. அதாவது இயல்பான முறைப்படி பிறந்த பிள்ளைகள் அல்ல, வாக்குறுதியின் மூலம் பிறந்த பிள்ளைகளே கடவுளின் பிள்ளைகளாகவும் ஆபிரகாமின் வழிமரபினர்களாகவும் கருதப்படுகின்றார்கள். குறிப்பிட்ட காலத்தில் மீண்டும் உன்னிடம் வருவேன், அப்போது சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்பதே அந்த வாக்குறுதி. அது மட்டுமல்ல, நம் மூதாதையாகிய ஈசாக்கு என்னும் ஒரே மனிதர் மூலமாக ரெபேக்கா குழந்தைகளை பெற்றார். குழந்தைகள் பிறக்கும் முன்பே அவர்கள் நன்மையோ தீமை செய்யும் முன்பே மூத்தவன் இளையவனுக்கு பணிந்திருப்பான் என்று அவருக்கு சொல்லப்பட்டது. அவ்வாறு யாக்கோபுக்கு அன்றோ நான் அன்பு காட்டினேன், ஆனால் ஏசாவை வெறுத்தேன் என்று மறைநூலில் எழுதியிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இதிலிருந்து கடவுள் மனிதரை தெரிந்தெடுத்து தம் திட்டத்தை நிறைவேற்றுகிறார் என்பது தெளிவாகிறது. இந்த திட்டம் மனிதர் செய்யும் செயல்களின் அன்றி அழைக்கும் கடவுளுடைய செயல்பாட்டினை நிறைவேறுகிறது என்பது தெளிவாக. இப்போ கடவுளுடைய திட்டம் வேற. கடவுளுடைய திட்டம் என்ன? ஏசாவை தெரிந்து கொள்வதல்ல, யாக்கோபை தெரிந்து கொண்டார். அதனால நம்ம அதை ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை. ஆபிரகாமின் மாம்சத்தின்படி பிறந்த அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்குத்தத்தத்தின் படி பிறந்தவர்களே பிள்ளைகள். அதான் நம்ம பார்க்கிறோம். ஈசாக்கு மற்றும் இஸ்மவேல் மூலமே சந்ததி எனப்படும். இங்கே இஸ்மவேல் மூலமாக வருவது ஆண்டவர் கணக்கில் எடுக்கல. யாக்கோபு மற்றும் ஏசால கூட யாக்கோபு தான் தெரிந்து கொண்டாரே தவிர ஏசாவை தெரிந்து கொள்ளவில்லை. அதை நம்ம இங்கே பார்க்கிறோம். ஆதியாகமம் 21:12 ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 18:10 சாரால் பெறப்போகும் வாக்குத்தத்தத்தின் குமாரன். ஆதியாகமம் 25 அந்த 23ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். அதே போல மலாக்கி 1:2-3 நம்ம பார்க்கிறோம். மூத்தவன் இளையவனை சேவிப்பான், யாக்கோபை நேசித்து ஏசாவை வெறுத்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல நீதியும் இரக்கமும் ரோமர் 9:14-18 பார்க்கிறோம். ஆண்டவர் இங்கே கொஞ்சம் அவங்க மேலே கோபப்படுறார் இல்லையா? பாருங்க. அப்படியானால் என்ன சொல்லுவோம்? கடவுள் நேர்மையற்றவரா? ஒருபோதும் இல்லை. ஏனெனில் அவரே மோசேயிடம் யார் யாருக்கு இரக்கம் காட்ட விரும்புகிறாரோ அவர்களுக்கு இரக்கம் காட்டுவேன், விரும்புகிறவனோ அவர்களுக்கு பரிவு காட்டுவேன் என்றார். ஆகவே மனிதர் விரும்புவதால உழைப்பதால எதுவும் ஆவதில்லை, கடவுள் இரக்கம் காட்டுவதாலேயே எல்லாம் ஆகிறது. பார்வோனுக்கு மறைநூல் கூறுவதும் இதுவே, உன் வழியா என் வல்லமையை காண்பிப்பேன், என் பெயரை நாடெங்கும் நிலை நிற்க அறிக்கையிடுவோமே நான் உன்னை நிலைக்கு செய்தேன். ஆகவே கடவுள் தாம் விரும்புவது போல சிலருக்கு இரக்கம் காட்டுகிறார், வேறு சிலரை கடின உள்ளத்தினரை ஆக்குறார். அது அவருடைய சித்தம். ஒருவேளை இதில் நம்ம ஏன் கடவுள் ஒரு பிரிவினருக்கு இரக்கம் காட்டுறாரு, ஒரு பிரிவினரை தெரிந்தெடுக்க கொள்ளவில்லை அப்படின்னு நம்ம தெரியாது, நம்ம சொல்ல முடியாது. அது கடவுளுடைய திட்டம். அந்த திட்டத்திலே வருகிறவர்களை ஆண்டவர் சேர்த்துக் கொள்கிறார். அப்ப நம்மளை கூட ஆண்டவர் அப்படிதான் அவருடைய திட்டத்திற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதான் நீங்க நம்ம பார்க்கிற வேத வசனங்கள்ல யாத்திராகமம் 33:19 யார் மீது இரக்கமாய் இருக்கிற விரும்புகிறேனோ அவர் மீது இரக்கமாய் இருப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 9:16 பார்வோனிடத்தில் தேவனுடைய வல்லமையை காண்பிக்கும்படி அவரை எழுப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல 9:19-29 குயவனும் களிமண்ணும், அதாவது படைக்கப்பட்ட பொருள் படைத்தவரை பார்த்து என்னை ஏன் இப்படி செய்தா என்று கேட்க முடியாது. கடவுள் தம்முடைய கோபத்தை வல்லமையும் காண்பிக்க அழிக்கப்பட ஆயத்தமாக்கப்பட பாத்திரங்களை பொறுமையோடு பொறுத்து கொண்டார். யூதர்களிலிருந்து அவர்களை அழைத்து அவர்களை மாற்றினார் என்று நம்ம பார்க்கிறோம். அதுதான் இந்த பகுதியில் நம்ம பார்க்கின்ற காரியங்கள். அப்போ கடவுளுடைய ஆசீர்வாதத்தை இஸ்ரவேலர்கள் பெற்றுக்கொண்டதற்கு கடவுளே காரணமாக இருக்கின்றார் தவிர வேற யாரும் காரணமாக இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏசாயா 29:16 ஏசாயா 45:9 களிமண் குயவனை எதிர்த்து பேச முடியுமா என்ற கேள்வியை நம்ம பார்க்கிறோம். எரேமியா 18:6 இஸ்ரவேல் குடும்பம் குயவனின் கையில் இருக்கும் களிமண் போன்றவை என்று ஆண்டவர் சொல்றார். ஓசியா 1:10 அண்டு 2:23 என் ஜனமல்லாதவர்களை என் ஜனம் என்றும் அழைப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 10:22-23 இஸ்ரவேலரின் மீதியானவர்கள் மட்டுமே ரட்சிக்கப்படுவார்கள். அப்போ விசுவாசத்தினால் வரும் நீதி, கிரியையினால் வரும் நீதி அது கிடையவே கிடையாது. விசுவாசனால் தான் நீதி வருமே தவிர கிரியையினால நீதி வராது என்று கடைசி பகுதியில் நம்ம இந்த 30ஆம் வசனத்திலிருந்து 31 நம்ம பார்க்கிறோம். அப்படியானால் என்ன சொல்லுவோம்? பிற இனத்தார் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆவதற்கு முயற்சி செய்யாத போதிலும் அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்பட்டார்கள். அப்படி ஆக்கப்பட்டது அவர்கள் கொண்டிருந்த நம்பிக்கையால் தான். ஆனால் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆகுமாறு இஸ்ரேல் மக்கள் திருச்சட்டத்தை கடைபிடிக்க முயற்சி செய்த போதிலும் அவர்கள் வெற்றி பெறவில்லை. இதன் காரணம் என்ன? அவர்கள் நம்பிக்கையை அடிப்படையாய் கொள்ளாமல்
செயல்களின் அடிப்படையில் முயற்சி செய்தார்கள். எனவே தடைக்கல்லின் மேல் தடுக்கி விழுந்தனர். இதை பற்றியே இதோ தடுக்கி விழச் செய்யும் கற்பாரையும் இடறச் செய்யும் கல்லையும் சீயோனிலே வைக்கிறேன், அதன் மேல் நம்பிக்கை கொண்டோர் வெட்கத்திற்கு உள்ளாக மாட்டார்கள் என்று மறைநூலில் எழுதப்பட்டுள்ளது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அன்பான தேவ பிள்ளைகளே, என்ன ஆண்டவர் சொல்ல வருவாரு பவுலடியார் வழியாக? நம்மளுடைய முயற்சியினால நம்ம எதையும் செய்ய முடியாது. பார்த்தீங்களா? நம்முடைய கிரியைகளினால நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் இந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 28-16 சீயோனிலே இடறுதலின் கல்லையும் மோதும் கற்பாரையும் வைக்கிறேன், அவரில் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. 1 பேதுரு 2:6-8 பார்க்கிறோம். மூளைக்கல்லாகிய கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்கள் பாக்கியவான்கள். அப்போ தேவனுடைய கிருபையை உணர்ந்து நமது ரட்சிப்பு நம்முடைய சொந்த தகுதியினால் அல்ல, தேவனுடைய அளவற்ற இறக்கத்தினால் வந்தது. ஆத்ம பாரம் கொள்ள வேண்டும். பவுலை போல நம்மளை என்ன பண்ணோம்? ரட்சிக்கப்படாத நம்முடைய மக்கள், நம்முடைய சொந்தக்காரங்க, நம்முடைய உறவினர்களுக்காக நம்ம வருத்தப்பட வேண்டும், பாரத்தோடு ஜபிக்க வேண்டும், கிறிஸ்துவை முழுமையாக விசுவாசிக்க வேண்டும். சுயநீதி அல்ல, சுயநீதியை தான் ஆண்டவர், சுயநீதியையும் கிரியைகளையும் சாராமல் ஆண்டவருடைய கிருபைகளை சார்ந்து வாழும்படியாக கடவுள் நம்மளை அழைக்கிறார். மீண்டும் சொல்லுகிறேன், சுயநீதியையோ கிரியைகளையோ ஆண்டவர் சார்ந்து வாழாம ஆண்டவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், பரிவை சார்ந்து வாழும்படியாக அழைக்கிறார். அதுக்காக தான் கல்வாரி சிலுவையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கடவுளுடைய சினமும் இரக்கமும் கூட 19 அந்த பகுதியில் நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் எப்படியாவது இஸ்ரவேல் மக்களை மீட்டு கொள்ள வேண்டும் என்று தான் விரும்பினாரே தவிர அவர்களை உடைத்து போட வேண்டும் என்று விரும்பல. ஒரு குயவன் செய்கின்ற பாத்திரத்தை அவர் அழகாய் செய்து அதை வைக்கிறார். அதுபோல ஆண்டவர் நம்மையும் படைத்து இந்த உலகத்துல ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். அப்போ நம்மளை ஆண்டவர் இழந்து போக நம்மளை விடவே மாட்டார். அதனால்தான் செகேயுவை பார்த்து சொல்றாரு, இழந்து போனதை தேடவும் காணாமல் போனதை ரட்சிக்கவுமே. இல்லையா? காணாமல் போன தேடவும் இழந்து போனதை ரட்சிக்கவுமே கடவுள் நான் வந்திருக்கிறேன், இயேசு ஆண்டவர் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி சகேயுவை தேடி போய் ஆண்டவர் ரட்சிப்பை கொடுக்கிறார். நீயும் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறியே என்று சொல்லி அந்த ரட்சிப்பை அவனுக்கு கொடுக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இஸ்ரவேலரை குறித்து ஆண்டவர் கவலையோடு இருக்கிறார். இல்லையா? யூதர்களை குறித்து பவுலடிகளார் கவலைப்பட்டதை போல ஆண்டவராக இயேசுவும் கவலைப்படுகிறார். இன்னைக்கு நம்மை குறித்து கவலைப்படுகிறார். இன்னைக்கு நம்மளே அநேக மக்கள் இயேசுவை நம்பி விசுவாசித்து ஆனால் ஆலயத்துக்கு வராம இருக்கிறார். நிறைய பேர் ஆலயத்தில் நடக்கிற சின்ன சின்ன குறைவுகள், பிரச்சனைகளினாலே இன்று அவங்க ஆலயத்தை தொழுகை செய்ய முடியாமல் ஒரு சூழ்நிலை இருக்குது. அதெல்லாம் மாறி ஆண்டவருடைய பிள்ளைகளாக அவருடைய வசனத்தை கேட்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் அவருடைய மீட்பின் திட்டத்திற்குள்ளாக நம்மை வைத்திருக்கிறார். நாமும் மற்றவர்களுக்காக ஜபித்து பாரத்தோடு அவர்களை ஆண்டவருடைய ராஜ்யத்தில் சேர்க்க ஆண்டவர் தாமே இந்த நாளிலே நமக்கு அவருடைய அருமையான ஆசீர்வாதத்தை, இறையாண்மையை, அவருடைய சந்தோஷத்தை, மனமகிழ்ச்சி, ஞானத்தை, பரிசுத்தாவை தந்து வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த நல்லாண்டவரே, இதோ இந்த விடுமுறை நாளாகிய சனிக்கிழமையின் காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன இரவில் எங்களோடு இருந்து எங்களை காத்ததற்காக நன்றி ஆண்டவர். இப்பொழுதும் நாங்கள் கேட்ட வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் உடைய இறையாட்சி, உடைய இறை மாண்பு ஆண்டவரே இஸ்ரவேல் மக்களிடத்தில் விளங்கினதை நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. ஆமாம் ஆண்டவரே, அன்றைக்கு அவர்களுடைய மீட்பின் திட்டத்திற்குள்ள வர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிற போது பவுலடிகளார் அவர்களை குறித்து கவலைப்பட்டார், வேதனைப்பட்டார், அழுதார், அவர்களுக்காக ஜபித்தார். நீர் சொன்னீர், இது நான் அவர்களுக்காக தான் இந்த உலகத்தில் அவர்களை சொந்த ஜனமாய் நான் எடுத்துக்கொண்டேன், மீட்டு கொண்டேன். ஆனாலும் அவர்கள் என்னை விட்டு விலகி போனார்கள், என்னை மறந்தார்கள். ஆனாலும் நான் அவர்களை மீண்டும் மீண்டும் சேர்த்து கொண்டே இருக்கேன் என்று சொன்னீர். அது போல எங்கள் வாழ்க்கையில கூட எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்த ரத்தம் சிந்தி எங்களை மீட்டு எங்களுக்கு புது வாழ்வை என் தேவன் தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். சுய நீதி அல்ல, கிரியைகளில் அல்ல ஆண்டவரே, எங்களுடைய மெரிட்ஸ் எதுவுமே கிடையாது ராஜா. நீர் பட்ட பாடுகள், துன்பங்கள், கல்வாரி சிலுவையில் மரித்த ஆண்டவரே உம்முடைய கிருபை இரக்கம் தான் எங்களை மீட்டிருக்கிறது. அதை குறித்து நாங்கள் ஆண்டவரை அசட்டை பண்ணாமல் அதை யோசித்து இந்த உலகத்தில் உமக்கு சாட்சியாய் வாழ என் தேவன் கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சி மாட்டார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. அமெரிக்கா, UK, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், கல்ஃப் கண்ட்ரிஸில் இருக்கிற மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. வெளிநாட்டில் இன்னைக்கு நடைபெறுகிற போர்கள், பதற்றங்கள் ஆண்டவரை எல்லா அதோடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாற வேண்டும் என்று நான் ஜெபிக்கும். இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்களுடைய பாவங்கள், அக்கிரமங்களுக்கு ஜெபிக்கிறோம். ஒரு விசை கூட மன்னித்து
ஆண்டவர் எங்களுக்கு புது வாழ்வு, ரட்சிப்பின், மீட்பின் திட்டத்தை எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நாங்களும் ரட்சிக்கப்பட்டதைப் போல பிற மக்களும் ரட்சிக்கப்படும்படியாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சி மாட்டார். இந்த வார்த்தைகளை ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிற தமிழ்நாட்டு மக்கள், ஆண்டவர் இந்தியாவில் இருக்கிற மக்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. குறிப்பாக அவருடைய ஐஎல்சி சார்ந்தவர்கள், ஐஎல்சி சாராதவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஐஎல்சியுடைய பொறுப்பாளர்கள், 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியர்கள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், பெதஸ்தா மருத்துவமனை திறக்கும்படியான சூழ்நிலை எல்லாவற்றையும் ஆண்டவர் நான் ஜெபிக்கிறோங்க. நேற்று தினத்தில் நடந்த சிசி மீட்டிங்காக ஜெபிக்கிறோம். என்னென்ன காரியங்கள் பேசப்படுது எங்களுக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக ஐஎல்சியுடைய வளர்ச்சிக்காக, 3 சபைசனுடைய வளர்ச்சிக்காய் பேசப்பட்டிருக்கும் என்று நான் நம்புகிறேன் ராஜா. அதற்கு என் தேவன் நீர் அவர்களை பயன்படுத்தி கொண்டிருக்க நன்றி. தொடர்ந்து இந்த நேரத்தில் ஆண்டவரே பலவீனமாக இருக்கிற, சுகனமாக இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இப்படி அன்புக்குரிய ஆண்டவரே எல்மாங்குப்பம் டிஎஸ்பி சாருக்காக, இப்படி நிக்சன் ஆயருக்காக, இப்படி தாமஸ் ஐயாவுக்காக, ஆண்டவரே இப்படி ஜெயசிம்மன் ஐயாவுக்காக, ஆண்டவரே உடைய பிளாரன்ஸ் பக்தன் அம்மாவுக்காக, இப்படி டாக்டர் கெனடி ஐயாவுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதம் பலப்படுத்தும். ஆண்டவர் தேவையில்லாம் சொல்லு. இந்த நேரத்தில் இப்படி அன்புக்குரிய ஜாப் ஐயாவுடைய துணைவியார், கணேசன் ஐயாவுடைய அன்பு மனைவி, இப்படி கோயில் பிள்ளை செல்வண்ணன், இப்படி நித்யானந்த், ஆண்டவரே செக்ரட்டரி, இப்படி பாப்பனப்பள்ளி கிராமத்தை சார்ந்த ஆண்டவர் அன்பு நண்பர் வெங்கடேசனுக்காக, மேகலா அம்மாவுக்காக, ஆண்டவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற நகோமி அம்மாவுக்காக நான் ஜெபிக்கின்றோம். கலைச்செல்வி அக்காவுடைய அன்பு தாயாருக்காக ஜெபிக்கிறோம். பலவீனங்கள், கஷ்டங்கள் உண்டு, வயது மூப்பு இதெல்லாமே உண்டு. எல்லாவற்றையும் மாற்றி அவங்களுக்கு நல்ல சுகத்தை தார். நேரத்தில் இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற அன்பர் சாருக்காக, ஏஞ்சக்காவுக்காக, அன்பான பிள்ளைகளுக்கு மார்த்தல் மரியாளுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. ஆண்டவர் பிள்ளைகளுக்கு தேவையான சுகம் பலன் ஜீவனை தந்து வழிநடத்தும், படிப்பை தார். அதே போல அவருடைய சாக்கோ சாருக்கா டீச்சருக்காக ஜெபிக்கிறோம். மட்டுமாய் காத்து வழிநடத்தினே தொடர்ந்து ஊழியங்களை செய்ய, குறிப்பாக இந்த கிராமப்புறங்களில் வந்து உடைய ஆண்டவரை ஊழியத்தை செய்யவும், அந்த ஆண்டவரை இசைக்கருவிகளை வாசி கற்றுக் கொடுக்கவும் கர்த்தர் சாரை நீர் வலிமையாக எடுத்து பயன்படுத்தி வருகிறேன். தொடர்ந்து நீர் பயன்படுத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். அடியார்களோடு தொடர்ந்து இந்த ஊழியத்தில் இருப்பதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே சாருக்காக நான் ஜெபிக்கிறோம். அவரை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். தேவையெல்லாம் சொல்லி ஆண்டவர் அடியனுடைய மனைவி பிள்ளைகளுக்காகவும், அடியன் பணியாற்றுகிற பாப்பனப்பள்ளி, மின்னூர், வடகரை, மேல்சானவகுப்பு திருச்சபைகள் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அன்பான மக்கள், ஒரு சாதாரண எளிமையான மக்கள், நல்ல மக்கள், அவர்கள் எப்பொழுதும் ஆசீர்வதிக்கப்படவும், சந்தோஷமாக இருக்கவும், வாழ்க்கையில் முன்னேறவும் என் தேவன் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இப்படி தேவையில்லாம் என் தேவன் சந்திய ராஜா. அதே போல இந்த நேரத்தில் பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இப்படி அன்புக்குரிய அண்ணன் அருள் திரு ஜான் பெர்னாஷா அண்ணனுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆயர் அவர்களை ஆசீர்வதிங்க. அடியனோடு ஆண்டவரே செமினரில் என்னுடைய மூத்தவராய் படித்தவர், அவருக்கு நல்ல சுகம் பலன் ஜீவனை தந்து வழிநடத்தும் ஐரம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். அப்படியே ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். இது வாணியம்படி வட்டத்தில் ஆண்டவர் நியூ டவுன் பகுதியில் ஆயராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். வரம் பெற்ற ஊழியர், பரிசுத்தாவினுடைய வரங்களை பெற்று இப்படி ஊழியத்தை மிக சிறப்பாக செய்யக்கூடியவர். அவருடைய ஆசீர்வாதம் வழிநடத்துங்க. அவருடைய தேவையெல்லாம் சந்திங்க. அவருடைய ஊழியம் மிக சிறப்பாக இருக்க வேண்டும் என்று கெஞ்சியம் கொண்டாடுகிறோம். தொடர்ந்து இந்த நாளில் திருமண நாட்களை, பிறந்த நாட்களை காணுகின்ற யாவருக்கும் உம்முடைய இறை ஆசிரியர்களை தேவன் பரத்திலிருந்து தந்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரை நீர் காத்தருளும். இந்திய தேசத்திற்காக ஜனாதிபதி, பிரதமர், முதலமைச்சர், கவர்னருக்காக ஜெபிக்கிறோம். இல்லை நல்லபடியாக ஆட்சி செய்ய அவர்கள் ஞானத்தை, அறிவை, புத்தி, பலத்தை தந்து வழி நடத்தும். ஆண்டவரை மழையை எதிர்பார்க்கிறோம். குறைந்த மழை கொடுத்திருக்கிறேன். இதனால் கலக்காயெல்லாம் இன்னைக்கு வாடி போயிருக்கிற மக்கள் வேதனைப்படுறாங்க. விவசாயிகளுடைய கண்ணீர்களை பாரும். என் தேவனே எங்களுக்கு நல்ல மழை தார். வடநாடு நல்ல மழை அதிகமாய் பெய்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கு ஆண்டவர் சூப்பர் எல்னினோனால மழை இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த சூழ்நிலையை மாறி நல்ல மழை வர ஆண்டவருக்கு நீர் எங்கள் மேலே கருணை வைக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். சுத்தமானால் ஆண்டவர் நாளை தினத்தில் உடைய ஆராதனைக்கு வந்து உடைய வார்த்தைகளை கேட்க ஆண்டவர் நீர் எங்களை பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். உடைய கிருபை எங்களோடு கூட தங்கி இருக்கட்டும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லா வல்ல தந்தை, மகன், தூயாவின் ஆசைகள் நாளிலே நம்ம அனைவரோடு கூட தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.